ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சாருஸ் லைஃப் ஸ்டைலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் பழைய வீடியோஸ் தான் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மினி வ்ளாக்ஸும் நான் இப்போ போடுறதில்ல. சுத்தமாக எனக்கு உடம்பு முடியல. இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே அத்தைக்கு ஃபஸ்ட்டு உடம்பு முடியாமல் போச்சு, அப்புறம் அஸ்வினுக்கு, இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா வருஷம் ஃபஸ்ட்லேயே வந்து இப்படி போகுது. அது இல்லாமல் எங்கள் வீட்லேயுமே நிறையா பேர்த்துக்கு உடம்பு சரியில்லை. அது இதுன்ட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. அஸ்வின் சாரு சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, உடம்பு முடியலன்னு சொல்லி விளாக் போட்டு டிப்ஸ்லாம் ஏற்றுனது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, ஏன்னா இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு, அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு. ஸோ என்ன பிரச்சனைன்னு இதில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ ட்ரிப்ஸ் ஏற்றுறது, ஹாஸ்பிட்டலில் அழுது அது இதுன்னு அந்த விளாகில் இருக்கும், அது போய் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி எனக்கு வந்து இந்த வைரல் ஃபீவர் வந்துச்சு, அது எல்லாமே நான் இந்த விளாகில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 5-6 நாளாகவே சுத்தமாக முடியல. ஃபுல்லாகவே சளி வந்து சளியாக வரல, ஃபுல்லாக தண்ணியாக ஒழுகிட்டே இருந்துச்சு மூக்கிலேருந்து. நானும் என்னடா அந்த நம்ம காரம்லாம் சாப்பிட்டா தண்ணியாக வரும் தெரியுமா, அந்த சிக்கன் ரசம்லாம் சாப்பிட்டா வரும், அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன். இது மெடிக்கல்லையுமே டேப்லெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சளியெல்லாம் அப்படியே கட்டிருச்சு, இந்த ஒழுகிற சளியெல்லாம் அப்படியே கட்டி நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு கஷ்டமே ஆரம்பிச்சு. அது கூட கஷ்டமாக இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பிட முடியல, சாப்பிட்ட உடனே வாமிட்டு, எல்லாமே சாப்பிட்ட உடனே வாமிட்டு, தண்ணி குடித்தா தண்ணி வாமிட்டு, எல்லாமே வாமிட்டாக இருந்துச்சு. உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. எந்திரிச்சு என்னோட வேலைகளையும் என்னால் பார்க்க முடியல. அப்படி ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலுமே இந்த ஷூட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது. இந்த இந்த ஜனவரின்றங்காட்டி ஃபுல்லாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படம், ஷூட்டு இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதை வந்து இதே இல்லை, கண்டிப்பாக இதை எடுத்தே ஆகணும். அவங்க சொல்கிற டேட்டுக்கு நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு காலையில் சொல்கிறாங்கன்னா ஈவினிங் கொடுக்கணும். அதுக்காகவே நான் வந்து என்னையே வருத்திக்கிட்டு கிளம்பி என்னோட டயர்டு எதுவுமே பார்க்காம தலை குளிக்கிறது, மேக்கப் பண்ணுறது, சாரி கட்டுறது, என்னால் சுத்தமாக முடியல. வீடியோ கூட பார்த்துருப்பீங்கன்னு, உடம்பு சரியில்லை அப்படின்றீங்க, சாரிலாம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, காய்ச்சலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பணும். சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஆகி கத்துறது, என்னால் உடம்பு சுத்தமாக முடியல. நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். யார்ட்டையும் சொல்லவும் முடியல. சொன்னாலுமே வந்து அது சீரியஸாக, நான் எப்போவுமே சின்ன சின்ன விஷயத்தில் டயர்டாக இருக்குன்னு அந்த டயர்டுன்னு சொல்லி எல்லாருமே விட்டுட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நேற்று தான் எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. கோயிலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம், கிருகிருன்னு வந்துச்சு, மயக்கம் வர மாதிரி வந்துச்சு. என்னையே அறியாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்புறம் தான் அஸ்வின் நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலே நான் போக மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல்னால் பயம், எல்லாத்துக்குமே பயம் எனக்கு. இந்த சென்சிட்டிவாக அந்த ப்ளட்டு, ஊசி, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பயம். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட இருந்து இந்த வைத்தியம் வீட்டில் அந்த கஷாயம் இப்படி வச்சே எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறத நான் யோசிக்க மாட்டேன். என்னைக்காவது எனக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா காது வலிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போவேன். காது வலி எடுத்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போனால் தான் நிற்கும் எனக்கு, இல்லைன்னா ட்ராப்ஸ் ஊற்றி படுத்துவேன். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் தான் போயிடுவேன். காது வலிக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவேன். மத்தபடி ஹை ஃபீவர், ரொம்ப ஃபீவராக போச்சுன்னா அஸ்வின் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் தான், அப்படி தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். தவிர நானும் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நான் நினச்சதே இல்லை. இந்த டைம் என்னால் முடியல சுத்தமாக. நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போயிட்டு இந்த போன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக நான் எனக்கு தெரியல, நான் என்னை எப்பவும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கே, அஸ்வினுக்கே தெரிஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு. கூட்டிகிட்டு போனோம், டாக்டர் திட்டினாங்க, இவ்வளோ டயர்டாக இருக்காங்க, என்ன இவ்வளோ நாள் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் பயம், ஹாஸ்பிட்டல்லாம் மோஸ்ட்லி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க ரொம்ப டயர்டாக இருக்கும், உடம்புல சுத்தமாக தண்ணியே இல்லை, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ஃபஸ்ட்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அழுக ஆரம்பிச்சது எனக்கு. பிளட் டெஸ்ட்டு ஸ்கூலில் ஒரு தடவை இங்கே குத்தி இது என்ன குரூப்புன்னு பார்ப்பாங்கல்ல, அப்போ குத்துனதுக்கே காலையில் குத்துனதுக்கு சாயந்தரம் வரைக்கும் அழுதுட்டு வந்தேன் வீட்டுக்கு. அது என்னமோ அந்த பிளட்டு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாயிரும். அதே மாதிரி அத்தைக்கு ஹாஸ்பிட்டலில் போகும்போது கூட அந்த ட்ரிப்ஸ் எடுத்து இப்படி சாஞ்சிருச்சு, அதில் பிளட் வந்துச்சு. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி, எனக்கு இந்த பிளட்டு பார்த்தாலே ஒரு மாதிரி தலை கிருகிருன்னு இருக்கும். அப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்க போயிட்டோம். அங்கேயும் போய் ஒரே ஒப்பாரி,
என்னால கண்ட்ரோல் பண்றேன். நம்ம இவ்ளோ வயசாச்சு நம்ம அழுகக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அழுகக்கூடாது, அழுகக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு டைமும் அவங்க கிட்ட வந்து இந்த ஊசியெல்லாம் எடுக்கும்போது என்னையே அறியாம அழுதுர்றேன். ரொம்ப அழுதுட்டேன், கத்திட்டேன், எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்திட்டேன் நானு. ஏன்னா எனக்கே தோணுது, இதெல்லாம் நம்ம சின்ன விஷயம். இதெல்லாம் தாங்காம எப்படி எல்லாருமே அதான் கேட்குறாங்க. இத கூட நீ தாங்க மாட்டேங்கிற, நாளைக்கு குழந்தை பொறந்தா எப்படி தாங்குவேன்னு எல்லாரும் இந்த கொஸ்டின் தான் கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல என்னன்னு. ஆனா ஒரு வழியா எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதே மாரி தான் அந்த பிரெக்னன்சி டைமும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு க்யூர் ஆயி வந்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி குத்துறது ஒவ்வொன்லயும் எனக்கு பயம். அங்க போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு போம்போதே சொல்ட்டாங்க. ஏதோ வைரல் ஃபீவர் மாரி இருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்ச உடனே பிளட்டு திருப்பி திருப்பி போயிட்டே இருக்காங்க. எனக்கு பயமாயிருச்சு. இங்கேருந்து டக்கு டக்குன்னு போறாங்க. அஸ்வினி என்னடா அஸ்வினி இப்படி போய்க்கிட்டே இருக்காங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல, எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியா இரு அமைதியா இருன்னு சொல்லிட்டு ரீசெக்குன்னு சொல்லி ரீசெக் பண்ணாங்க. திருப்பி அது என்ன இதுன்னே தெரியாம திருப்பி ரீசெக் பண்ணா ஏதோ 11,000 தான் இருக்க வேண்டியது. அது வந்து 14,000 ஆயிருச்சு. இது வெள்ளை அணுக்கள் அதிகமாயிருச்சு. ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு சரி தெரியல. அத பத்தி எனக்கு தெரியல. உடனே அப்புறம் அங்க இருந்தே ஒரே அழுக. உள்ளயுமே என்ன சமாதானப்படுத்துனாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிற இடத்துல. அவரு வந்து ஒரு பெரிய அஸ்வினோட ஏஹெச்எம் அவரு. எங்க ஸ்கூல்ல ஹெச்எம் அவரு. அவரு வந்து எங்க சேனல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு இருந்தாரு. என் சேனல பார்த்து என்னைய பார்க்குறாரு. நான் உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ! அப்படின்ட்டு ம் அவரே வந்து, "என்னம்மா இந்த விஷயத்துக்கு இப்படி அழுகுறீங்களே, இந்த விஷயத்துக்கு இப்படி அழுகுறீங்கன்னு" சொல்லிட்டு அவரும் அந்த அண்ணா பக்கத்துல ஒரு அண்ணா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இப்படி இப்படியே போட்டு விட்டாங்க. அப்புறம் அங்கருந்து கிளம்பி ரோட்ல அழுதுட்டே போறேன். தண்ணி சுத்தமா இல்லன்னதும் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஒரு 1 லிட்டர் கேன் வாங்கி நானே ஃபுல்லா குடிச்சுட்டேன். குடிச்சிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயி அவரு போனாலே திட்டுறாரு. தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படி இப்படின்ட்டு. ஃபுல்லா ஜூஸா குடிக்கணும். ட்ரிப்ஸ் போட்டுக்கோங்கன்னாங்க. நான் ட்ரிப்ஸா வேணே வேணாம் அப்படின்னு. வேணே வேணாம்னு நின்னேன். அப்புறம் வந்து அஸ்வினே சொல்லிட்டாங்க, ட்ரிப்ஸ் போட்டுக்கோ சாமி. அவங்க சொல்லிட்டாங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ட்ரிப்ஸ் ஒன்று நீங்க இவ்வளோ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரிப்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தெம்பா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க போங்க அப்படின்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்ட்டு அது வச்சு குத்துறதுக்கு முன்னாடியே அழுக ஆரம்பிச்சிட்டேன். டாக்டர் வந்துட்டு, "இல்ல, இல்ல நான் வந்து பேபிஸ்க்கு என்ன ஊசி போடுறேனோ அந்த ஊசி தான் உங்களுக்கு போடுறேன். பெரியவங்களுக்கு போடுற ஊசி கூட நான் போடல. அதவே நான் போட்டு விடுறேன்னு" சொல்லிட்டு எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு போடுறது அதவே போட்டுவிட்டு, ஊசி சின்னதா இருக்கும் போல. அதெல்லாம் போட்டுவிட்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் உள்ள மருந்து மருந்தா ஊத்துறாங்க. கைக்குள்ள மருந்து மருந்தா ஊத்தி போய் படுக்க வச்சுட்டாங்க. ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. 1/2 மணி நேரம் எனக்கு அந்த ஊசி குத்துனது உள்ள சுள்ளு சுள்ளுன்னு வலிச்சுட்டே இருந்துச்சா, அது ஒரு பக்கம். அப்படியே மாத்தி 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 அவரும் பேச்சு குடுத்துட்டே இருந்தாரு. டாக்டர் பரவால்ல, ரொம்ப பரவால்ல. ஐயோ! நான் இந்த மாரி இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற ஒரு பொண்ணுகிட்ட வந்து சாஃப்ட்டா பேசுறாங்க அப்படிங்கிற இப்ப நர்ஸே வந்து என் மேல கோவப்படுவாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. சப்ஸ்கிரைபர் அக்கா அக்கான்ட்டுவாங்க. உள்ள ஊசி குத்திட்டு வந்ததுக்கப்புறம், "போங்க எந்திரிச்சு" அப்படின்ருவாங்க. அந்த அளவுக்கு நான் பண்ணிருவேன். அழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணி. எனக்கு அது ரொம்ப மைனஸ். அத நான் திருத்திக்கணும்னு நெனைக்கிறேன். அது சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். அப்புறம் வந்து ஃபைனலா எல்லாமே பண்ணிட்டேன். முடிச்ச உடனே நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னு நெனச்சவங்க வந்து அம்மா தான். அம்மாவ கூப்பிடுங்க. அம்மாக்கெல்லாம் தெரியாதா ஃபீவருங்கிறது. அம்மாவ கூப்பிடுங்க, அம்மாவ கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அஸ்வின்ட்டு கால் பண்ணி அம்மாவ கூப்ட்டு, அப்புறம் அம்மா, அப்பா எல்லாரும் சேர்ந்து அங்கேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க. வந்து என்னைய பார்த்து, அப்புறம் என்னைய பார்த்துக்க யாரும் இல்ல. அத்தைக்கும் உடம்பு முடியல. அஸ்வினுக்கும் வந்து இன்னைக்கு ஒர்க்கு இன்னைக்கு இல்ல, கோயம்புத்தூர் போயிருக்காங்க. என்னைய பார்த்துக்க யாரும் இல்ல. அப்புறம் அம்மாவும், அப்பாவும் லீவ் போட்டு வீட்ல இருக்காங்க எனக்காக. அம்மாவும் வந்து அவங்க ஆஃபீஸ்ல வந்து பர்மிஷன் கேட்டு இருக்காங்க. அவங்க தான் காலைல நைட்லேருந்தே அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. நைட்டே வந்து பிரெட்டு, காஃபி இந்த மாரி லிக்விட் ஐட்டமா எடுத்துக்கோங்கன்னாங்க. மோஸ்ட்லி லிக்விட் ஐட்டமா எடுத்துக்கோங்க. தண்ணி, லிக்விட் ஃபுல்லாவே லிக்விட் தான். ஒரு நாளைக்கு நீங்க 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் வந்து காஃபி, பிரெட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நைட்டுக்கான மாத்திரை எல்லாம் போட்டுட்டு வரும்போதே சொன்னாங்க, "உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வெளியவே குளிச்சுட்டு உள்ள போயிருங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்லயும் ஒரு ஒரு வைரஸ் இருக்கும். உங்க ட்ரெஸ்ல ஃபுல்லா வைரஸ் பரவி இருக்கும்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பயமா இருந்துச்சு. என்ன இப்படிலாம் சொல்றாங்க? யார்ட்டயும் நின்னு ஒண்ணா இருக்கக்கூடாது, உட்காந்து பேசக்கூடாது. நீங்க உங்களை தனிமைப்படுத்திக்கணும் 2, 3 நாளைக்கு. அதுக்கப்புறம் க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அந்த நம்பிக்கையில தான் இப்பதானே இதே வருது, ஞானோதயமே வருது. ஃபுல்லா தண்ணியா குடிச்சிட்டு இங்க இருங்க. எங்க அம்மா நெல்லிக்காய்லாம் போட்டு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு,
மாஸ்க்கு, எங்க போனாலும் வெளிய ரெஸ்ட் ரூம் போனாலும் மாஸ்க்கு. இப்படிதான் போயிட்டுருக்கு. ஒரு பூனைய கூட தூக்க பயமா இருக்கு. பூனைக்குட்டி எப்பவுமே தூக்குவேன். ஐயோ! நம்மனால அதுக்கு வந்துருமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தங்கச்சி கால் பண்றா. ஒவ்வொரு நாளும் என்னையவே நான் தனிமைப்படுத்திட்டு இருக்கேன். யாருக்கிட்டயும் ஜாலியா இருக்க முடியல, பேச முடியல. எனக்கு அதை விட என்னன்னா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால யாருக்கா பரவிருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம இப்ப 2, 3 நாள் நம்ம தனியா இருந்தா நம்ம க்யூர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எல்லாமே எங்க அம்மா தான் என்னோட இதே ஸ்ட்ரென்த்து. ஏன்னா எங்க அம்மா வந்து இப்போ தம்பிக்கு நிதிஷ்க்கு வந்து எங்க அத்தை பையனுக்கு வந்து அம்மை போட்டுருச்சு. ஸோ அதனால அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவனை பார்த்துக்கிறக்காக. எங்க அம்மா இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அம்மாவே நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஓகே, இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் மாத்திரை போட்டேன். இனி வந்து சாயந்தரம் திருப்பி ஹாஸ்பிட்டல் போகணுன்னு வேற சொல்லியிருக்காங்க. திருப்பி சாயந்தரம் ஹாஸ்பிட்டல் வரணும். உங்களுக்கு வாட்டர் லெவலில் எவ்வளோ இருக்குன்னு நாங்கள் செக் பண்ணுவோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வீக்காக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்போம். இன்னும் ட்ரிப்ஸ் போடுவேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரில. நேற்று குத்துனதே ஒரே வலி. இங்கே ஃபுல்லாக பிளட்டாக வந்த மாதிரி பிளட்டாக இருக்குது ஃபுல்லாக அந்த சைடு. நேற்று குத்துனதே சரியான வலி. இதை தொடரக்கும் பயமாக இருக்குது. உள்ளே ஊசி வேற போட்டிருக்கா. இது வலியாக இருக்குது. வர இங்கே பிளட் டெஸ்ட் எடுத்தது இங்கே, அதுவுமே முடியல. எனக்கு ஒரு சின்ன ஊசி குத்தினாலே அதை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கேரக்டர் நான். இதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த டைம் ட்ரிப்ஸ் போட்டாலும் தைரியமாக போகணுன்னு உள்ள ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். அதையும் மீறி அழுதுறணும்னு தோணுது. பார்ப்போம். இன்றைக்கி வந்து சாயந்தரம் போய் என்னென்னு பார்க்கணும். எல்லாம் க்யூர் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல நினச்சினே, யாருக்காக இருந்தாலுமே வரவங்க எல்லாத்துக்குமே வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருந்துச்சாங்க. வந்தவங்க எல்லாத்துக்குமே சளி, இருமல், சளி, இருமல் இப்படியே தான் வந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே. நான் ட்ரிப்ஸ் போட்டு அந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 4-5 பேர் வந்துட்டாங்க. 4-5 பேருக்கும் அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் சளி, வீட்டில் எல்லாத்துக்கும் சளி, இருமல், காய்ச்சல் இதே மாதிரி தான் வந்தாங்க. லேக்கா கூப்பிட்றாமா. வந்தவங்க எல்லாத்துக்குமே சளி, இருமலா. ஸோ எல்லாருமே அவங்க சொன்னாங்க, அங்கே இருங்க எல்லாத்துக்குமே வைரல் ஃபீவர் பரவிட்டுருக்கு, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்துக்குமே அதே சொல்லிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த வைரல் ஃபீவர் வந்து அட்டாக் ஆயிடுது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. ஒரு சின்ன சளி, இருமல்னா கூட ஃபஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணிடுங்க. நீங்களும் என்ன மாதிரி டாக்டர்கிட்ட போகாதவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ வந்து பரவிட்டு இருக்கிற நோய் வந்து வேற. ஸோ அதனால் போய் டக்குன்னு போய் செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. அதை மட்டும் பண்ணுங்க. யாரும் வீட்டில் இருக்காதீங்க. இது இல்லாமல் உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்திக்கோங்க கொஞ்ச நாளைக்கு. சரி, தான் நான் சொல்லணும். யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. வீட்டில் யாருக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருங்க. வீட்டில் இருக்காதீங்க. நான் அப்படி தான் தப்பு பண்ணிட்டேன். நீங்களும் தப்பு பண்ணிடாதீங்க. எனக்கு சீக்கிரம் க்யூர் ஆகணும்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட கட் பண்ணிக்கிறேன். எங்கள் லட்சியம் உங்கள்